ஹலோ. நாம தினமும் யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் நம்ம கையில இருக்கிற கேஜெட்ஸ்ல இருந்து நம்ம போடுற க்ளோத்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதாங்க கெமிஸ்ட்ரி. இன்னைக்கு நம்ம மாடர்ன் உலகத்தையே இயக்கிக்கிட்டு இருக்கிற இந்த ஹிடன் சயின்ஸ், அதாவது அப்ளைடு கெமிஸ்ட்ரியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரி, ஒரு சின்ன கேள்வி. ஒரு ஸ்மார்ட் போன், நம்ம யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ், நம்ம எடுத்துக்கிற மெடிசின்ஸ், அப்புறம் சுருங்கவே சுருங்காத ரிங்கிள் ஃப்ரீ க்ளோத்ஸ், இது எல்லாத்துலயும் பொதுவா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு நினைக்கிறீங்க? சும்மா யோசிச்சு பாருங்களேன். அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். அப்ளைட் கெமிஸ்ட்ரி. ஆமாங்க, நம்மள ஆச்சரியப்படுத்துற இந்த எல்லா ப்ராடக்ட்ஸையும் சாத்தியமாக்குறதே இந்த கெமிஸ்ட்ரியோட அப்ளிகேஷன்ஸ் தான். அப்போ அப்ளைடு கெமிஸ்ட்ரினா என்ன? ரொம்ப சிம்பிள். கெமிஸ்ட்ரியோட சயின்டிஃபிக் பிரின்சிபிள்ஸை எடுத்துக்கிட்டு நம்மளோட ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான். அதாவது ஒரு சரியப்பட்ட ரிசல்ட்டை கொண்டு வரதுக்கு சயின்ஸை பயன்படுத்துறது. சரி, வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு சூப்பர் ஸ்மால் உலகத்துக்குள்ள போக போறோம். அதுதான் நானோ கெமிஸ்ட்ரி. அதாவது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சின்ன நானோ லெவல்ல இருக்கிற பொருட்களோட உலகம். ஒரு நானோமீட்டருங்கிறது ஒரு மீட்டரை 100 கோடியா பிரிச்சா வர்ற ஒரு பங்கு. இப்போ ஸ்க்ரீன்ல நீங்க பார்க்குற இந்த நம்பர் தான் அது. இதோட அளவை கற்பனை பண்றது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா? இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான அனாலஜி இருக்கு. இந்த முழு பூமி கிரகத்துக்கு ஒரு கால்ஃப் பால் எந்த அளவுக்கு சின்னதோ அதே மாதிரி தான் ஒரு மீட்டருக்கு ஒரு நானோமீட்டர். வாவ்! இப்போ அதோட சின்ன சைஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நானோ டெக்னாலஜி நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. கரை படியாத துணிகள், நாம யூஸ் பண்ற சன்ஸ்கிரீன்ஸ், ரொம்ப ரொம்ப உறுதியான ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், அறுவை சிகிச்சைக்கு பயன்படுற சிந்தட்டிக் ஸ்கின், மைக்ரோசிப்ஸ்ல இருக்கிற குட்டி குட்டி கண்டக்டர்ஸ், அப்புறம் பாக்டீரியா வளராம தடுக்கிற ஃபேப்ரிக்ஸ்ன்னு நாம நினைக்காத இடத்துலலாம் நானோ கெமிஸ்ட்ரி ஒழிஞ்சிருக்கு. அடுத்ததா நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான துறைக்குள்ள போகலாம். ஃபார்மசூட்டிக்கல்ஸ், அதாவது மருந்து வேதியியல். யோசிச்சு பாருங்க, நாம இப்ப பார்த்த நானோ டெக்னாலஜி இந்த மெடிக்கல் ஃபீல்டுல ஒரு பெரிய புரட்சியே உண்டாக்கிக்கிட்டு இருக்கு. நாம எடுத்துக்கிற மெடிசின்ஸ் எல்லாம் எங்கிருந்து வருதுன்னு எப்படியாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இங்க பாருங்க, மார்ஃபின் மாதிரி சில மருந்துகள் செடிகள்ல இருந்தும், இன்சுலின் மாதிரி விலங்குகள்ல இருந்தும், பெனிசிலின் மாதிரி நுண்ணுயிர்கள்ல இருந்தும் நமக்கு கிடைக்குது. ஆனா ஆஸ்பிரின், பாரஸ்டமால் மாதிரி மருந்துகளை நாமளே கெமிக்கலா உருவாக்குறோம். இது ரொம்பவே ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம் இல்ல? ஆபரேஷன் அப்போ நமக்கு கொடுக்கிற மயக்க மருந்துகள், அதாவது அனஸ்தட்டிக்ஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். இதுல 2 வகை இருக்கு. பெரிய சர்ஜரிஸ்க்கு நம்மள முழுசா சுயநினைவு இழக்க வைக்கிறது ஜெனரல் அனஸ்தட்டிக்ஸ். ஆனா பல் ஆஸ்பத்திரி மாதிரி சின்ன ப்ரொசீஜர்ஸ்க்கு அந்த குறிப்பிட்ட இடத்த மட்டும் மறத்து போக வைக்கிறது லோக்கல் அனஸ்தட்டிக்ஸ். இதுக்கு பின்னாடியும் கெமிஸ்ட்ரி தான் ஹீரோ. சரி, இப்ப நம்மளோட டிஜிட்டல் லைஃப்க்கு பவர் கொடுக்கிற கெமிஸ்ட்ரி பத்தி பார்க்கலாமா? நம்மள சுத்தி இருக்கிற எல்லா கேஜெட்ஸையும் இயக்குறது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி தான். உங்க ஃபோன் பேட்டரி உண்மையிலேயே எப்படி தான் வேலை செய்யுதுன்னு எப்படியாவது யோசிச்சிருக்கீங்களா? சார்ஜ் ஏறுது, சார்ஜ் இறங்குதுன்னு நம்ம சொல்றோமே, அதுக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? பதில் ரொம்ப சிம்பிள். நம்ம பேட்டரிங்கிறது ஒரு கால்வானிக் செல். அது கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாற்றுது. அதாவது எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குது. இதுக்கு அப்படியே நேரா ஆப்போசிட் தான் எலக்ட்ரோலிட்டிக் செல். அது எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை உருவாக்குது. இது ரெண்டும் ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. இப்போ ஒரு த்ரில்லிங்கான பகுதிக்கு வந்திருக்கோம். குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு கெமிஸ்ட்ரி எப்படி உதவுதுன்னு பார்க்க போறோம். வாங்க ஃபோரென்சிக் சயின்ஸோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கலாம். ஃபோரென்சிக் கெமிஸ்ட்ன்றவங்க டிவியில காட்டுற மாதிரி மாயாஜாலம்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா வேலை செய்வாங்க. முதல்ல தடயங்களை சேகரிப்பாங்க, அப்புறம் அதை அனலைஸ் பண்ணுவாங்க, மற்ற இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கூட சேர்ந்து வேலை செய்வாங்க. கடைசியா அவங்க கண்டுபிடிச்சத ஒரு ரிப்போர்ட்டா சமர்ப்பிப்பாங்க. இது ஒரு பக்கா சயின்டிஃபிக் மெத்தட். இங்க ஒரு செம்ம கூலான விஷயம் சொல்றேன், கேளுங்க. ஒரு கிரைம் சீன்ல கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கிற கைரேகைகளை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா? நின்ஹெட்ரின்னு ஒரு கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ணுவாங்க. நம்ம கைரேகையில இருக்க வியர்வேல அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். இந்த நின்ஹெட்ரின் அது கூட ரியாக்ட் ஆகி ஒரு பர்பிள் கலரை உருவாக்கும். அவ்வளவுதான், மறைஞ்சிருந்த கைரேகை வெளியே வந்துடும். செம்ம டெக்னிக்கல்ல? இதுவரைக்கும் நாம பார்த்த விஷயங்கள்ல இருந்து ஒன்னு மட்டும் கிறிஸ்டல் கிளியரா புரியுது. கெமிஸ்ட்ரிங்கிறது ஏதோ ஒரு லேப்ல மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. அது நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்ம உலகத்தையே அது மாத்தி அமைச்சிருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி நானோ பார்ட்டிகிள்ஸ் நம்ம உலகத்தை பலப்படுத்துறதுலேருந்து நம்ம உயிரை காப்பாத்துற மருந்துகள் மூலமா நம்மள குணப்படுத்துறது வரைக்கும், குற்றவாளிகளை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துற சயின்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலயும் அப்ளைடு கெமிஸ்ட்ரி தான் இருக்கு.
இது எல்லாமே ரொம்ப அமேசிங்கா இருக்கு இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு கேள்விதான் மனசுல வருது. சரி, அடுத்ததா கெமிஸ்ட்ரி எந்த பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க போகுது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.